ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க. இப்போது இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னா 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண அப்புறமா பருப்பு கீரையை நல்லா அலசி வச்சுக்கோங்க. அந்த கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு கட்டு பருப்பு கீரை தான் சேர்த்துக்கிறோம். இந்த கீரையை அந்த குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ண அப்புறமா இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 விசில் விடலாம். விசில் அடங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கீரை நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசிச்சுக்கலாம். மற்ற இருந்தால் கூட நம்ம அதை வச்சு கூட நல்லாவே கடைஞ்சிடலாம். நல்லா கீரையை கடைஞ்சி தான் நான் சாப்பிடுவேன்றவங்க நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எதுக்குன்னா கீரையோட நிறமும் மாறாது, கீரையும் சாப்பிட்றதுக்கு இன்னும் சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான பருப்பு கீரை தயாராகிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.